Hello students. So next question discuss பண்ண போறோம். Question number 24. இந்த question பாருங்க. Two identical point masses P and Q suspended from the two separate massless springs of spring constants K1 and K2 respectively oscillate vertically if their maximum speeds are same. AQ by AP of amplitude AQ of mass Q to the amplitude AP of mass P is. இப்போ ரெண்டு ஸ்ப்ரிங் இதோடைய மாஸ் m, இதோடைய ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்குது K1, another spring constant K2. ஸோ இதுலேயும் அதே மாஸ் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதில் P and Qன்ற நேம் கொடுத்தாச்சு. ரெண்டு பேர்த்துக்குமே மேக்ஸிமம் வெலாசிட்டி சேம், மேக்ஸிமம் ஸ்பீட் சேம்னு கொடுத்தாச்சு. இப்போ மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? ஒமேகா ஏ. அப்போது ஒமேகா பி ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒமேகா கியூ ஏக்யூ. ரெண்டு பேர்த்தோட மேக்ஸிமம் ஸ்பீட் சேம். ஒமேகா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரூட் ஆஃப் கே பை எம். இங்கே பியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1, மாஸ் எம், ஆம்ப்ளிடியூட் இந்த பி ஸ்ப்ரிங், இந்த பீன்ற லேபிள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கோடைய ஆம்ப்ளிடியூட் ஏபி. ஸோ ஒமேகா கியூ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K2, அங்கே இருக்கக்கூடிய மாஸ் வந்து எம் தான். ரெண்டுலேயுமே ஐடென்டிக்கல் மாஸ் தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். தென் அந்த ஸ்ப்ரிங் சிஸ்டத்தோடைய ஆம்ப்ளிடியூட் ஏக்யூ. ஸோ மாஸ் அண்ட் மாஸ் கெட் கேன்சல். உங்களுக்கு கேட்டிருக்க ரேஷியோ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கியூ பை ஆம்ப்ளிடியூட் ஆஃப் பி. இப்போ ஏக்யூ பை ஏபி எழுதுனா இது இங்கே வந்துடுது, K2 அங்கே கொண்டு போயிடுறோம். ஸோ பிகம்ஸ் K1 by K2. ஸோ ரூட் ஆஃப் K1 by K2 இது ஆப்ஷன். ஓகே, next question. So in the question logical circuit based பண்ணி the output Y of the given logic implementation is similar to the output of OR, NOR and NAND gate. எந்த கேட் உடைய அவுட்புட்டுக்கு சிமிலரா இருக்கு. ஓகே, இப்போ இதோடைய லாஜிக்கல் அவுட்புட் நீங்க எழுதுறதுக்கு பதிலா பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதுறதுக்கு பதிலா இதோடைய ட்ரூத் டேபிள் நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே போதும், எது அவுட்புட் கரெக்டானதுன்றதை வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ OR கேட், AND கேட், NOR, NAND, இந்த கேட்டை கரெக்டாக எழுதிக்கோங்க. இதோடைய பாசிபிள் இன்புட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் மட்டும் செக் பண்ணுங்க. ஏபி ஜீரோனா ஆர் கேட்லேயும் அவுட்புட் ஜீரோ, AND கேட்லேயும் அவுட்புட் ஜீரோ, நார்ல 1, NANDல 1. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏவும் ஜீரோ, பியும் ஜீரோ, இதுவும் ஜீரோ கொடுத்தாச்சு. இப்போ ஜீரோ ஜீரோனா நார் கேட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் என்ன வரணும்? 1. AND கேட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் 1, இதோட அவுட்புட் 1 வந்துடும். அப்போ உங்களுக்கு ஆர் கேட்டும் இங்கே பாசிபிள் கிடையாது, AND கேட்டும் பாசிபிள் கிடையாது. இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சர்க்யூட்டுடைய பாசிபிள் அவுட்புட் என்ன வரலாம்? நார் வரலாம், NAND வரலாம். இப்போ நார் அண்ட் NANDோடைய எக்ஸாக்ட் ட்ரூத் டேபிள் எழுதுங்க. இப்போ 0 1 1 0 1 1 அப்படின்னா 0 1 உடைய வேல்யூ நார் கேட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ ஆர் கேட் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதோட டக்குன்னு அப்படி நீங்கள் ஆப்போசிட் எழுதிடலாம். 1 1 1, இது 0 0 1. இதோட கரஸ்பாண்டிங் நார் கேட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0 0 0, இது 1 1 0. ரைட், இப்போ எனக்கு செக் பண்ண வேண்டியது நாரா NANDா, இது ரெண்டு மட்டும் தான் பாசிபிள் பார்க்கணும். சரியா, ஆரும் வராது AND வராதுன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் செக் பண்ண வேண்டியது எது மட்டும் தான்? நார் அண்ட் NAND. இப்போ லாஸ்ட் அவுட்புட் பாருங்க, ரெண்டுமே நீங்க 1 1 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நாருக்கும் NANDுக்கும் ஒரே அவுட்புட் தான் வரும். அப்போ அதில் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ செக் பண்ண வேண்டியது என்னது? செகண்ட் அவுட்புட்டோ இல்லை தேர்ட் அவுட்புட்டோ செக் பண்ணி பார்க்கணும். இப்போ செகண்ட் அவுட்புட்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா A0 B1 எடுத்துக்கிறேன். A0 B1. இப்போ நார்மலாக உங்களுக்கு நார் அண்ட் NANDுக்கு அவுட்புட் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 0 1ன்னு சொன்னால் நாரோட அவுட்புட் என்ன வரணும்? 0. அதே மாதிரி NANDோட அவுட்புட் என்ன வரணும்? AND கேட்டுக்கு 0 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவுட்புட் என்ன வரணும்? 0. அப்போ இதில் எது பாசிபிள் வருது? 0. அப்போ 0 வருதுன்னா கரஸ்பாண்டிங் கேட் எது? நார் கேட். இதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட். இப்போ நீங்கள் லாஜிக்கல் ஆப்ரேஷன் எழுதுனீங்கன்னாக்க அதில் பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் கரெக்டாக எழுதணும், அதே நேரத்தில் டிமார்கன்ஸ் தியரம் எழுதணும். இது ரெண்டுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற பதிலாக இந்த ட்ரூத் டேபிள் பார்க்க தெரிஞ்சா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் 0 0 செக் பண்ணுறீங்க. அது செக் பண்ணதுக்கப்புறம் எந்த கேட் வராதுன்றது எலிமினேட் பண்ணிடுறீங்க. அடுத்த ரெண்டு ஆப்ஷன் நார் அண்ட் NAND இருக்கு, அதில் ட்ரூத் டேபிளை கம்ப்ளீட்டாக எழுதுங்க. லாஸ்ட் 1 1 இன்புட் இருக்கும் போதும் அவுட்புட் சிமிலராக வருது, டிசிமிலராக வரக்கூடியது 2 and 3 மட்டும் தான். அதில் 2 மட்டும் செக் பண்ணீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆப்ஷனை பிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேடிஜில் இருந்து an oxygen cylinder of volume 30 liter has 18.2 moles of oxygen
After some oxygen is withdrawn from the cylinder, its gauge pressure drops to 11 atmospheric pressure. Gauge pressure தான் என்ன இருக்கு 11 atmospheric pressure குறைஞ்சிருக்கு. So at a temperature 27 degrees Celsius, so the mass of the oxygen withdrawn from the cylinder is nearly equal to எவ்வளோ மாஸ் வெளில போயிருக்கு அந்த சிலிண்டர்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. So we know that எவ்வளோ மாஸ் போயிருக்குன்னா எவ்வளோ மோல்ஸ் போயிருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக எவ்வளோ மாஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வி ரெக்வயர் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஹேஸ் பீன் ரிமூவ். அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? வி நோ தட் பிவி ஈக்குவல்ஸ் டு மியூ ஆர் டி. ஸோ இனிஷியலாக ஒரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்திருக்கு. ஆக்சிஜன் வெளியில் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ப்ரெஷர், வால்யூம் கம்ப்ளீட்டாக அதை தான் இருக்க போது, டெம்பரேச்சர், இதை பேஸ் பண்ணி எவ்வளோ மோல்ஸ் இப்போ கையில் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சுட்டு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வெளியே போயிருக்குன்னு சொல்லலாம். அப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18.2 மோல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஃபைனல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபைனல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மியூ ஈக்குவல்ஸ் டு PV டிவைடட் பை RT. ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர், அந்த ஆக்சிஜனோட ப்ரெஷர் என்ன இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் காஜ் ப்ரெஷர் டிராப்ஸ் டு 11 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ எப்பவுமே நீங்கள் எழுதும் என்ன பண்ணும்? அப்சல்யூட் ப்ரெஷர் தான் எழுதுவோம். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் எழுதுறீங்கன்னா atmospheric pressure plus gauge pressure. இப்போ atmospheric pressure 1, gauge pressure 11, அப்போ டோட்டலாக எவ்வளோ வந்துடுது? absolute pressure 12 atmospheric pressure வந்துடுது. ஸோ இப்போ இது 12 atmospheric pressure இருக்கு. இதை நீங்கள் பாஸ்கலுக்கு மாற்றணும். இப்போ பாஸ்கலுக்கு மாற்றணும் 12 into 1.1 atm எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.01 into 10 power of 5. ஸோ 12 into 1.01 into 10 power of 5 Newton per meter square. ஓகே, மல்டிப்ளைட் பை வால்யூம். வால்யூம் எதில் இருக்குது? 30 லிட்டர்ஸில் இருக்குது. வால்யூம் 30 லிட்டர்ஸில் இருக்குது. லிட்டர்ஸை நீங்கள் எஸ்ஐக்கு மாற்றணும். ஸோ 1 லிட்டர் ஈக்குவல் டு 10 power of -3 மீட்டர் கியூப். ஸோ அப்போ நான் எழுதிடுறேன் 30 into 10 power of -3. ஸோ ஹோல்டோட பை ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட். கேஸ் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ 100/12, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? 27 டிகிரி செல்சியஸ் இருக்குது. 27 டிகிரி செல்சியஸ் நீங்கள் கெல்வினுக்கு மாற்றணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 300. ஸோ இப்போ ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் யூ வில் கெட் த ஃபைனல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். மியூஎஃப் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ மியூஎஃப் தெரிஞ்சிட்டா டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ லீக் ஆயிருக்கு அதை வச்சு நம்ம மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 144 into 1.01 மல்டிப்ளைட் பை இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். ரைட், இந்த 3 கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இங்கே 10 வந்துடும். அப்போ பவர்ஸை மட்டும் தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய பவர்ஸ் 5 - 3 2 ஆயிடுச்சு. அந்த 2 and 2 கேன்சல் பண்ணுறோம்னா இதோட வேல்யூ என்ன ஆயிரும்னா 10 power -1 போயிடும். ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இது 5 - 3 2 100. இப்போ 100 கேன்சல் பண்ணிடுறேன். ஒன்று மட்டும் தான் இருக்கும். அப்போ 10 power of -1. இப்போ நான் இதோட மல்டிப்ளை பண்ணால் 144 into 0.101 இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 441,000,441. So it becomes 4454. So 3 digits 14.544. So இது ஃபைனலாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ 14.544. இப்போ எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு நம்ம பார்க்கணும். இப்போ டிஃப்ரென்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ஸோ 3.656 மோல்ஸ் என்ன இருக்குது அந்த சாம்பர்லேருந்து சிலிண்டர்லேருந்து வெளியில் போயிருக்கு. இவ்வளோ மோல்ஸ் வந்து என்ன இருக்குன்னா வித்ட்ரான் பண்ணியிருக்கு. சரியா, இது மோல்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம மாஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ மாஸ் ரொம்ப ஈஸி இல்லையா? இப்போது மாஸ் வித்ட்ரான் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணலாம்? இந்த மோல்ஸ் இருக்குது, இந்த கேல்குலேஷன்ஸ் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். So 3.656 multiplied by number of moles. ஒரு மோலுடைய மாஸ் என்ன ஆக்சிஜனுக்கு 32 கிராம். இதை நீங்கள் கிலோகிராமில் தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஆன்சர்ஸ் எல்லாமே எதில் இருக்குது? கிலோகிராமில் இருக்குது. ஸோ கிலோகிராம்னா 10 power of -3. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுங்க. யூ வில் கெட் ஸோ 3656 right? Okay.
So 2996111. So it's going to be 116992. அப்போ number of decimal places இது 3, அது இல்லாமல் இது ஒரு 3, அப்போ 0.116992 வந்துடும். So it's a kilogram, 0.116 kilogram. So option 1. Next question. So in the question வந்து பார்த்தீங்கன்னா ray optics இருந்து கேட்டிருக்கு. So in a certain camera, a combination of 4 similar thin convex lenses are arranged axially in contact. இப்படி இருந்திருக்கு. இப்படி கொடுத்திருக்கோம். Axially in contact, then the power of the combination and the total magnification in comparison to the power and magnification of each lens. ஒரு single lens உடைய power வந்து P, ஒரு single lens உடைய magnification M. Net power அப்படினு கேட்டா individual powers add பண்ணனும் இல்லையா? You can have any type of lens, convex இருக்கலாம், concave இருக்கலாம், எந்த lens வேணாலும் நீங்க கம்பைன்டா வச்சிருக்கலாம். அதோட net power ஏனா கான்டாக்ட்ல இருக்கும்போது P1+, P2+, P3+, P4 எல்லாமே பவர் P தான். சோ அப்ப net power ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 4P. இது கான்டாக்ட்ல இருந்தா செப்பரேட்டடா இருந்தா ஃபார்முலா வேற. கான்டாக்ட்ல இருக்கும்போது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். M net என்ன? மேக்னிஃபிகேஷன், net magnification மல்டிப்ளை பண்ணும். ஒரு லென்ஸ் உடைய மேக்னிஃபிகேஷன் இன்னொரு லென்ஸோட வரும்போது மல்டிப்ளை பண்ணும். அப்ப M1 multiplied by M2 multiplied by M3 and M4. So எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா it becomes M power of 4. M into M into M into M. So இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4P into M power of 4. So ரொம்ப ஈஸி தான் இது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது once again KTG ல தான் இருக்கு. Two gases A and B are filled at the same pressure in separate cylinders with movable pistons of radius RA and RB. So இது ஒரு cylindrical cylinder எடுத்துக்கலாம். It is provided with a cylindrical piston. இதோட radius வந்து RA. Another cylindrical piston. இந்த piston உடைய radius வந்து RB இருக்கு. இந்த சிலிண்டர்ல piston ப்ரொவைட் பண்ணியாச்சு. Clear? On supplying an equal amount of heat to both the systems reversibly under constant pressure, the pistons of gas A and B are displaced by. இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஹீட் டெல்டா Q ரெண்டுலயுமே சேமா இருக்கு. இப்போ கொடுக்கறனால A வந்து 16 cm upwardsம் B 9 cm upwardsம் மூவ் ஆயிருக்கு. pressure constant இருக்கு. சரியா? அது ரொம்ப முக்கியம். If the change in internal energy is the same, ரெண்டுலயுமே equal internal energy தான் சேஞ்ச் ஆயிருக்குனா question இந்த radius உடைய ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. So from first rule, thermodynamics உடைய first rule என்ன? delta Q equals to delta U plus del W. இல்லையா? First law of thermodynamics. கொடுக்கக்கூடிய எனர்ஜி ஹீட் எனர்ஜி ரெண்டா யூஸ் ஆகும். ஒன்னு internal energy and work done. ரெண்டு பேருக்குமே equal amount of heat energy தான் கொடுத்திருக்கோம். So delta U A del WA equals to delta UB plus del WB. So internal energy equal ஆக சேஞ்ச் ஆகுன்னு கொடுத்திருக்காங்க. Change in internal energy is the same. அப்ப நீங்க delta U கேன்சல் பண்ணிரலாம். ரிமைனிங் இருக்குது del W மட்டும் தான், work done மட்டும் தான் பார்க்க போறீங்க. del WA that equals to del WB. work done என்ன ஃபார்முலா? P into delta V. இங்க பிரஷருமே கான்ஸ்டன்ட். So P into வால்யூம் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. டெல்டா VA இங்க டெல்டா VB. So பிரஷர் கேன்சல் ஆயிரும். வால்யூம் சேஞ்ச், ஏரியா சேமா இருக்கும், டிஸ்டன்ஸ் மாறி இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸை டெல்டா Y ன்னு எடுத்துக்கிறேன். டெல்டா YA இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அந்த சிலிண்டருடைய ஏரியா AB அண்ட் சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வந்து டெல்டா YB. ஸோ இது சர்க்குலர் சிலிண்டர். ஸோ RA ஸ்கொயர். இதோடைய சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 16 சென்டிமீட்டர். இது பை RB ஸ்கொயர். இது எவ்வளோ லென்த் மூவ் ஆயிருக்கு? 9 சென்டிமீட்டர். ஸோ பை அண்ட் பை கேன்சல். கேட்டிருக்க ரேஷியோ RA by RB. அப்போ RA ஸ்கொயர்டோட பை RB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 9/16. அப்போ ரூட் எடுத்தா RA by RB ஈக்குவல்ஸ் டு 3/4. ஸோ ரேடியஸோட ரேஷியோ ரெண்டு சிலிண்டர் இருக்கும். எவ்வளோ வேல்யூ வந்துருக்கு? 3/4. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது டைமென்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க.
A balloon is made of a material of surface tension S and its inflation outlet where the gas is filled in has a small area or a particular smaller area la gas leak. It is filled with a gas of density rho and it takes a spherical shape of radius r. So question தான் பார்க்கும்போது நிறைய quantities ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிள் ஐடியா தான். இதுல full and full நீங்க டைமென்ஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றீங்க, வேற எந்த கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ணல. அதோட ரிலேஷனும் பக்காவா கொடுத்துட்டாங்க. இந்த t அப்படின்றது என்னன்னா டைம். என்ன டைம்? கேஸ் வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா, லீக் ஆகுது. அந்த அவுட்லெட்ல இருந்து r radius changes from r to 0. கம்ப்ளீட் அந்த பலூன் r என்ற ரேடியஸ்ல இருந்து 0க்கு வந்துருது. அந்த 0 வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துருக்கு? இப்போ நீங்க இதெல்லாம் கூட மெயினா பார்க்காம இதை மட்டும் நீங்க பாத்தீங்கனாலே இந்த ப்ராப்ளம் போட்டுடலாம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த a உடைய வேல்யூ. இந்த a உடைய வேல்யூ நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இதுல நீங்க மற்ற குவாண்டிட்டியை மட்டும் பார்த்தாலே போதும். இது சிம்பிளா போட்டுடலாம். இதுலயும் செலக்டடா ரெண்டு வேரியபிள் மட்டும் கண்டுபிடிச்ச போது ரிமைனிங் போட வேண்டிய தேவையில்லை, பண்ணலாம். எப்படின்னு பாருங்க, கொடுத்திருக்கிற ரிலேஷன் தெளிவா எழுதிக்கோங்க. டைம் பீரியட் is directly proportional to s power alpha, a power of beta, rho power gamma and r power delta. Question தான் பெருசு, ரொம்ப சிம்பிள். ஸோ டைமென்ஷனோட முக்கியமான ரூல் என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ, என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்கோ, அது எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் போடுங்க. பவர் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டைம்க்கு டைம் பீரியட் அது டி தான். எஸ் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக டைமென்ஷன்ஸ் எழுதி பார்த்துக்கோங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் பை லென்த். ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் ml t பவர் ஆஃப் -2, எல்க்கு எல். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா m t பவர் ஆஃப் -2. அப்போ நான் என்ன எழுதலாம்? m t பவர் ஆஃப் -2 பவர் ஆல்ஃபா. அடுத்து கொடுத்துருக்குது a ஏரியா, அது எல் ஸ்கொயர், அதோடைய பவர் பீட்டா. அடுத்து ரோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டென்சிட்டி. டென்சிட்டியோடது ml பவர் ஆஃப் -3 பவர் காமா. கடைசியாக இருக்குது r வந்து எல் பவர் ஆஃப் டெல்டா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? m உடைய பவர், l உடைய பவர், t உடைய பவர், இதை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும். m உடைய பவர் m பவர் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் காமா, வேற எங்கேயும் m கிடையாது. l பவர் 2 பீட்டா -3 காமா ப்ளஸ் டெல். இங்கே l பவர் இருக்குது, இங்கே l பவர், இங்கே l பவர். அடுத்து டைமோடது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான், -2 ஆல்ஃபா. ஸோ லெஃப்ட் சைடில் மாஸோடைய பவர் 0, லென்த்தோடைய பவர் 0, t மட்டும்தான் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கடைசியாக இருக்கக்கூடிய டைமோடைய பவரை நீங்கள் ரிலேட் பண்ணுங்கள். -2 alpha is equals to 1, alpha equal to -1/2. ரைட். இதில் alpha equal to -1/2 மட்டும் நீங்கள் கரெக்டாக பாருங்கள். alpha equal to -1/2 ஆப்ஷன் 1 இருக்கு, 4 இருக்கு. ரைட். இதை மட்டும் பாருங்கள். மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். 1 வந்து alpha equal to -1/2, 4 வந்து alpha equal to -1/2. இது ரெண்டையும் நீங்கள் டிஸ்கஷன் எடுத்துக்கோங்க. அடுத்து எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஆல்ஃபா வேல்யூ -1/2னா காமா என்ன வேல்யூ வந்துடும் பாருங்க. ஆல்ஃபா பிளஸ் காமாவோட வேல்யூ 0 லெஃப்ட் சைடில். அப்போ ஆல்ஃபா -1/2 பிளஸ் காமா ஈக்குவல் 0னா காமாவோட வேல்யூ வந்துடுது +1/2. இப்போ நான் ரெண்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணேன்னா இதில் ஆல்ஃபா வேல்யூ -1/2 இருக்கு, இதுலேயும் -1/2 இருக்கு. இதுக்கு கரஸ்பாண்டிங் காமா பாருங்க, +1/2 வந்துடுது, இங்கே -1/2 வந்துடுது. அப்போ காமாவோட வேல்யூ வச்சு என்ன பண்ணிடலாம்? ஆப்ஷனை டிசைட் பண்ணிடலாமா? அப்போ காமா +1/2னா எக்ஸாக்ட் ஆப்ஷன் என்ன வந்துடும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதில் மற்ற நீங்கள் குவான்டிட்டி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மற்ற குவான்டிட்டி எப்படி வெரிஃபை பண்ணுறது சார்? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? பீட்டாவும் அதே நேரத்தில் டெல் வேல்யூ எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுறது? இதை எடுத்துக்கோங்க. 2 பீட்டா -3 காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல்ஸ் 2. இங்கே எல்லோடைய பவர் கிடையாது, இது 0 தான். ரைட். இப்போ உங்களுக்கு என்ன நோன் வேல்யூஸ் இருக்குன்னா காமா மட்டும்தான் நோன் வேல்யூஸ் இருக்குது இல்லையா? இப்போ 2 பீட்டா மைனஸ் இது 3/2 ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு 0. இந்த 3/2 அங்கே போயிட்டா அப்போ 2 பீட்டா ப்ளஸ் காமா இதை ஆட் பண்ண என்ன வரணும்? 3/2 வந்துடணும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மைனஸ் பீட்டாவோட வேல்யூ செக் பண்ணுங்க, இது போடுங்க. 2 பீட்டாவோட வேல்யூ -1 ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் காமா வேல்யூ என்ன இருக்குது? 7/2 எடுத்தா -4 ப்ளஸ் 7/2 இட் பிகம்ஸ் 3/2. கரெக்டாக அவங்க அந்த ஆப்ஷனில் இருக்கிற பீட்டா அண்ட் காமா வேல்யூ எடுத்தா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆதா? முடிச்சிடலாம். இது தேவையா? தேவையில்லை. இது ரெண்டாவதே கிடச்சிச்சுனாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு, வேறு எந்த ஆப்ஷனும் வராது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது எனர்ஜி கன்சர்வேஷன் பேஸ் பண்ணி இதில் ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு.
A bob of very heavy mass m is suspended by a light string of length L. A bob is given a horizontal velocity. The bottommost point la avanukku or horizontal velocity irukku v0 as shown in figure. If the string gets slackening அப்படினு சொன்னா இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல போகும்போது டென்ஷன் 0 ஆயிடும், லூஸ் ஆயிருது. டென்ஷன் 0 ஆன மட்டும் தான் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம், slackening, slack at some point p. இந்த p டயகிராம்ல கொடுத்திருக்காங்க. making an angle theta from the horizontal. இங்க இருந்து தான் அந்த theta மெஷர் பண்றாங்க, vertical positionல கிடையாது, initial position வந்து கிடையாது. From the horizontal, the ratio of speed v of the bob at the point p, இந்த இடத்துல இருக்கும்போது அதோட ஸ்பீட் vp to the initial speed v0 is இந்த இடத்துல வரும்போது இப்போ ரெண்டு ஸ்பீடோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ 100% இது கான்செப்ட் வைஸ் போகணும்னா நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும், எனர்ஜி கன்சர்வேஷன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஆகணும். கிளியர்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல இந்த பார்ட்டிகளுக்கு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸை யார் ப்ரொவைட் பண்ணுறா அதை செக் பண்ணுங்க. இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இவனுக்கு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டென்ஷன் டி இருக்கும், இதோடைய வெயிட்டோடைய காம்பனன்ட் mg ஆக்ட் ஆகுது. கிளியர்? இப்போ இது தீட்டானா இல்லை ரெண்டு காம்பனன்ட் நீங்கள் பிரிக்கலாம், இது தீட்டா, அப்போ இது தீட்டா வந்துடும். ஸோ இட் பிகம்ஸ் mg cos தீட்டா, இது mg sin தீட்டா. இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் என்னது டுவர்ட்ஸ் சென்டர் இருக்கு, ஒன்று t ப்ளஸ் mg sin தீட்டா. இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே சேர்ந்து அவனுக்கு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணிருக்கு, mv²/r. r இஸ் நத்திங் பட் l, இதோடைய லென்த்து தான் அதோடைய ரேடியஸாக இருக்க போது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டியை நான் என்ன பண்ணிக்கிறேன், vp² எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கு, டென்ஷன் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. பட் கொஸ்டின்ல தெளிவாக கொடுத்துட்டாங்க, இஃப் த ஸ்ட்ரிங் கெட்ஸ் ஸ்லாக் அட் அ பாயிண்ட் p, இந்த பாயிண்ட்ல வரும்போது ஸ்லாக்கனிங் நடந்துச்சுன்னு சொன்னா, அப்போ ஸ்லாக்கனிங் அப்படின்றாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன் 0. அப்போ அந்த டென்ஷனோட ரோல் முடிஞ்சிருச்சு. அப்போ சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரே ஃபேக்டர் யாருன்னா வெயிட்டோட காம்பனன்ட் தான். இப்போ m vp²/L நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ vp² வேல்யூ என்ன வந்துருது, gl sin தீட்டா. இப்போ இதை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த vp நான் v0 கம்பேர் பண்ணும். அப்போ இந்த v0 டு vp கனெக்ட் ஆகக்கூடிய இன்னொரு ஈக்குவேஷன் அது எனர்ஜி கன்சர்வேஷன். இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா லோவர் மோஸ்ட் பாயிண்ட்ல அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே எனர்ஜி கைனடிக் எனர்ஜி. இந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh. இந்த ஹைட் எப்படி கம்பேர் பண்ணலாம், இது வரைக்கும் l, இந்த பாயிண்ட்ல இருந்து போயிருக்கு l. இப்போ இங்கே மேலே வரும்போது இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது இது எல்னா இது l cos தீட்டா வந்துடும், இது l sin தீட்டா. அப்போ எவ்வளோ ஹைட்டுக்கு எலிவேட் ஆயிருக்கு, l plus l sin theta. அப்போ half m v0², நீங்கள் m கூட கேன்சல் பண்ணிடலாம், இந்த m கேன்சல் பண்ணிருங்க, இந்த 2 டைரக்டாகவே கேன்சல் பண்ணிருங்க. அப்போ vp² is equals to v0² minus 2gh. அப்போ v0² minus 2g, hக்கு பதிலாக l plus l sin theta. ஸோ இது vp². இப்போ உனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வேணும்னா v0² தான் வேணும், ஏன்னா v0² தான் நீ கம்பேர் பண்ண போகிறேன். அப்போ vp² வேல்யூ டேரெக்டாக எழுதிடலாங்க, gl sin theta ஈக்குவல்ஸ் டு v0² மைனஸ் 2g. இது அப்படியே எங்கே கொண்டு போயிடலாம், இது மைனஸ் அப்படியே இருக்கட்டும், 1 + sin theta எல்லாம் காமன் எடுத்துட்டேன். அப்போ v0² வேல்யூ எழுதும் போது gl sin theta மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது 2gl ப்ளஸ் ஒரு 2gl sin theta. நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன், அதே மாதிரி நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் ஆயிடுது. ஸோ இட் பிகம்ஸ் 2gl ப்ளஸ் 3gl sin theta. இப்போ இதுக்கப்புறமே நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணியிருக்கலாம் இங்கே என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. 2 + 3 ஆட் ஆகுது. இப்போ இதில் gl நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டீங்க, வெளியே எடுத்துட்டா 2 + 3 sin theta. ஸோ இது யாரோட வேல்யூ, v0² வேல்யூ. ஸோ செப்பரேட் ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, vp² கிடச்சிருச்சு, v0². தென் வாட், ரெண்டு டிவைட் பண்ண போகிறீங்க. இப்போ டிவைட் பண்ணால் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ vp² by v0², இதோடைய ரேஷியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரூட் எடுத்துக்கலாம். vp² என்னது, gl sin theta, v0² வேல்யூ gl into 2 + 3 sin theta. இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுது. இப்போ கேன்சல் ஆச்சுன்னா vp/v0 ரூட் எடுத்தா sin by 2 + 3 sin theta. ஸோ vp/v0 ரேஷியோ
sin theta by 2 plus 3 sin theta root. So power 1 by 2 வருது option 2. Clear? So இது purely energy conservation மட்டும் வச்சு நம்ம செய்யக்கூடிய ப்ராப்ளம். ஓகே.